தான் பெற்றெடுத்த மகனாலேயே கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளது இந்த குடும்பம். சினிமாவையே மிஞ்சும் அளவுக்கு கர்நாடகாவில் நடந்த பயங்கரத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? கர்நாடக மாநிலம் விஜயநகர மாவட்டத்தில் உள்ள கப்பாவளி கிராமத்தைச் சேர்ந்தவர் பீமராஜ். இவரின் மனைவி ஜெயலட்சுமி. இவர்களுக்கு 25 வயதில் அக்ஷய் என்ற மகனும் அம்ருதா என்ற மகளும் உள்ளனர். தாய் தந்தைக்கு இதய பிரச்சனை இருந்து வந்ததால் அவர்களை அவர்களது மகன் அக்ஷய் அடிக்கடி பெங்களூருவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வந்துள்ளார். இதேபோல்தான் கடந்த 27ஆம் தேதி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பும் போது தாய், தந்தை மற்றும் தங்கை மூவரும் காணாமல் போனதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மூவரும் ஒரே நேரத்தில் காணாமல் போனது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தினர். பல்வேறு இடங்களில் தேடியும் அவர்கள் குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இந்நிலையில்தான் அவர்கள் சிகிச்சை பெற்றதாக கூறப்படும் மருத்துவமனையில் போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அந்த தினத்தில் அவர்கள் சிகிச்சை பெற வரவில்லை என்பது தெரிய வந்தது. இதையடுத்து மகன் மீது சந்தேக பார்வையை திருப்பிய போலீசார் அவரின் நடவடிக்கைகளை கண்காணித்தனர். இதில் சந்தேகம் வலுத்த நிலையில் அவரை பிடித்து விசாரணை செய்தபோது திடுக்கிடும் தகவல் வெளியானது. அக்ஷயின் தங்கை அம்ருதா இளைஞர் ஒருவரை காதலித்து வந்துள்ளார். அவரின் காதலுக்கு பெற்றோர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அவரது அண்ணன் அக்ஷய்க்கு பிடிக்கவில்லை. இதனால் இவரின் காதலை அவர் எதிர்த்துள்ளார். இதனால் இவர்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில்தான் சம்பவம் நடந்த நாளன்று இந்த விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அக்ஷய் தனது குடும்பம் என்றும் பாராமல் தாய், தந்தை மற்றும் தங்கையை அடித்து கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்த பிறகு உடல்களை வீட்டிலேயே புதைத்ததும் போலீசார் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து வீட்டுக்கு சென்ற போலீசார் 3 சடலங்களையும் மீட்டனர். அக்ஷயை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அக்ஷய் எந்த வேலைக்கும் செல்லாமல் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருந்ததாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அந்த பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில்தான் அக்ஷய் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டு அவர் சிறை செல்ல காரணமாக அமைந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.